டேய் பசங்களா, 2 பேரும் இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்கீங்க. டேய் சுந்தர், டேய் மணி, 2 பேரும் காலையில் 7 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருக்கீங்க. இதில் நேற்று 5:30 நான் எந்திரிவேன்னு பொய் வேற. எந்திரிங்கடா 2 பேரும். என்னது, இப்பதான் உனக்கு தூங்குன மாதிரி வேற இருக்கா? ஃபர்ஸ்ட் போய் சீக்கிரம் குளிடா போ. ஏய் சுந்தரி, எந்திரிடா முதல்ல. 5:30 ஆச்சு சருக்கு. 7 மணி ஆயிடுச்சு. உன்னோட தம்பி மணியே போய் குளிக்க போயிட்டான். சீக்கிரம் எழுந்து குளிக்க போ. என்னது 7 மணி ஆயிடுச்சா? 5:30க்கு எழுந்துச்சு எக்ஸசைஸ் பண்ணி நம்ம உடம்ப ஃபிட்டா வைக்கலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள 7 மணி ஆயிடுச்சா? சரி, நான் போய் அப்படின்னா குளிக்கிறேன். அவன் குளிக்க போயிட்டான். அவன் குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் நீ குளி. ஓகே மம்மி. அவன் ஃபர்ஸ்ட் எஞ்சிட்டு நான் தான் ஃபர்ஸ்ட் குளிக்க போவேன் அப்படின்னு சொல்லிட்டு 1/2 மணி நேரம் ஆக்குறான். இதுல நான் தான் 1/2 மணி நேரம் ஆக்குறேன்னு வேற சொல்றான். இது மட்டும் இல்லாம ரொம்ப தூக்கமா வருதே. இங்கேயே அப்படியே தூங்கிடலாமா? சரி, இங்க கொஞ்ச நேரம் ஒரு குட்டி தூக்கத்தை போடுவோம். ரொம்ப தூக்கம் வருது எனக்கு. ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நம்ம தூங்கிக்கலாம். என்னது இது, இவ்வளோ நேரம் ஆச்சுன்னு பார்த்தா சுந்தர் இங்கேயே உட்காந்துட்டு அப்படியே தூங்கிட்டான். இதுதான் சுந்தர், உன்னை எல்லாம் ஹாக்கி பேட்டை வச்சு தான் அடிக்கணும். யாரோ அடிக்கிறாங்களே. ஐயோ அம்மா, ரொம்ப வலிக்குதுமா. இப்போ போவேன், நீ வரணும். ஸ்கூலுக்கு போகணும். லேட்டா போனாலும் பிரச்சனை இல்லை. மம்மி நம்மள இவ்ளோ அடிச்சுட்டு போயிட்டாங்களே. என்கிட்ட ஒரு சூப்பர் பிளான் இருக்கு. அதான் அம்மா இவ்ளோ அடிச்சுட்டு போயிட்டாங்களே, இதை அடிச்சது ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல கட் அடிச்சிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஜாலியான வீடியோ வேணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக்கும் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய்.